பாஜகவோட டீல் பேசி காங்கிரஸ், விசிக, கம்யூனிஸ்டோட ஆதரவு தேடினாரா? பாஜகவோட டீலும் கன்சென்ட்டும் இல்லாம தான் சிவி சண்முகம் வெளியே வந்துட்டாரா? நம்புறீங்களா நீங்க இதை? இவங்க எல்லாம் வந்து தனிச்சையா முடிவெடுக்கக்கூடிய ஆட்களா சார்? நான் கண்ணால பார்த்தேன் சார் 3 நாளைக்கு முன்னால. நான் இப்போ ஒரு ஹோட்டல்ல பார்த்தேன். எதுக்கு சார் வம்பு? நான் கண்ணால பார்த்தேன் சார். இவங்க உட்காந்து பிஜேபி தலைவரோட பேசிட்டு இருக்கிறத எல்லாம் ஒரே நேரத்தில் பிஜேபி தலைவர் வந்ததை நான் கண்ணால பார்த்தேன். நான் பொய்யா சொல்றேன்? இப்படி எல்லாம் எத்தனை இடத்துல நான் சொல்லியிருக்கேன். நான் ஒரு புலனாய்வு புள்ளின்னு கண்ணால எதாச்சியான ஒரு இடத்துக்கு போனா கண்ணால பார்த்து உட்காந்து பேசிட்டு இருக்கிறது. பிஜேபியுடைய உத்தரவு நீ நான் மற்றதெல்லாம் விட்டுருங்க. பிஜேபியுடைய கடந்த ஒரு 7 ஆண்டுகள்ல 8 ஆண்டுகள்ல பிஜேபியுடைய தலையீடு தானே அதிமுக நடந்துகிட்டு இருக்கு. இல்ல ஆனா பிஜேபியோட மறைமுகமா டீலிங் வச்சிருக்காரு. Of course. விஜயே பிஜேபி தான் அப்படிலாம் நீங்க தேர்தல் சமயத்திலே சொன்னீங்க. ஆனா அது எடுபடலையே, மக்கள் ஏத்துக்கலையே. அததான் நான் தெளிவா சொல்றேன் சார். தேர்தல் சமயத்துல போற போக்கில தான் சொன்னோம். இந்த மாதிரி நான் தான் சொல்றேன். இந்த முறை அமர வைக்கப்பட்டிருப்பது என்பது அவரை முழுமையாக அம்பலப்படுத்தத்தான். இந்த அம்பலம் மாதிரிலாம் அப்ப படத்துல நம்ம 10 முறை எடப்பாடி பழனிசாமியையும் பாஜகவையும் என்டிஏ விசஸ் தமிழ்நாடு தான் எதிர்கொண்டோம் தேர்தலை. அப்ப என்டிஏங்கிற போது அபிஷியலா என்டிஏ கூட்டணி கட்சிகளை தான் அதிகமா கையாண்டோம். போற போக்கில் விஜயம் கொஞ்சம் டச் பண்ணிக்கிட்டோம். அவ்வளவுதான். எங்கெங்கெல்லாம் நம்மளும் பிரச்சாரத்துக்கு போனோமோ ஒரு 3/4 மணி நேரம் பேசுறோம் அப்படின்னு சொன்னா 35 38 நிமிஷம் அதிமுகவையும் பாஜகவையும் பேசுவோம். பேசிட்டு ஒரு சீமானுக்கு ஒரு 2 நிமிஷம், விஜய்க்கு ஒரு 2 நிமிஷம், இப்படிதான் நம்ம வந்து ஷேர் பண்ணி கொடுத்துருந்தோம். ஏன்னா அது நான் ஒத்துக்கிறேனே. என்னை பொறுத்த வரைக்கும் நான் அண்டர் எஸ்டிமேட் பண்ணேன். இந்த அளவுக்கு வந்து அப்பாவிகளுடைய மனதில், அப்பாவிகளுடைய நிலைப்பாட்டில், முடிவில் விஜய் வந்து வந்திருப்பார் அப்படின்னு நம்ம நினைக்கல. இந்த வாட்டி அப்படி விட மாட்டோம்ல. அடுத்த வாட்டி மொத்தமா அதை மாத்த முடியும்னு நினைக்கிறீங்களா? கண்டிப்பா. ஏன் சார் இவர் எம்ஜிஆரா இல்ல ஜெயலலிதாவா இல்ல கெஜ்ரிவாலா? இவர் ஒண்ணுமே கிடையாது. அடுத்து விஜய் பிஎம் ஆகிறதுக்குலாம் வாய்ப்பு இருக்கு. எல்லாம் ரீல்ஸ் போட ஆரம்பிச்சிட்டாங்களே. ஏன் சார் வாய கிளறீங்க? அடுத்த பிரைம் மினிஸ்டர்னு நம்முடைய திமுகவின் தலைவர் அறிவித்த நபரே திண்டாடிட்டு இருக்காரு. சரி, ஏன் கேரளாவில் முதலமைச்சர் பதவி இருக்கும்போது நீ தான் பதில் சொல்லணும். நான் எனக்கு நீங்களே பாயிண்ட் எடுத்து விடுங்க. நீ தான் பதில் சொல்லணும். ஏன் போல நீதான் தெரியுமா நாளாச்சு போக வேண்டியது தானே? ஏன் போல நீ தான் பாயிண்ட் எடுத்து கொடுத்துட்டு நான் யோசிச்சு வச்சிருந்தேன் அதை சொல்லணும்னு. நீ தான் பாயிண்ட் எடுத்து கொடுக்குறீங்க. நீ தான் தெரியுமா நாளாச்சு போக வேண்டியது தானே? ஏன் போலன்னா உங்களுக்கு தெளிவா தெரியுது. இப்ப நம்ம போக முடியாது. இப்ப போனா பிஜேபி கோச்சிக்கும். இப்ப காங்கிரஸுக்கு நம்மளுக்கு சார் தரம் தான் சொல்லிட்டு இருக்கிறாங்க. அது என்ன இப்போதைக்கு நடந்த பாடு இல்லை. அது கொடுக்கணும்னா எப்போ கொடுத்துருக்கலாம். இன்னமும் அதுல வந்து சில பல முன்பின்லாம் இருக்கு. இப்ப என்ன சார் ரொம்ப தெளிவு சார். இது பெரிய என்ன சொல்றதுன்னா கம்பு சுத்திர வேலைலாம் இது கிடையாது. பிஜேபி மொத்தமா கண்ட்ரோல் எடுக்கத்தான் அதிமுக ஆட்களையும் இவரை ஆட்சி அமைப்பதற்கான வாய்ப்பை கொடுத்ததும் அதனால தான். அது நமக்கு பல ரூபங்கள்ல தெரியும்.